ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? நீங்கள் தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யணும், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம், அலுவலக பணிகள் என அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதனால் உங்களுக்கும் நேரம் மிச்சமாகும். நீங்கள் இப்பொழுதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா தான் புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 14ஆம் தேதி செப்டம்பர் மாதம் 2023 வருடங்க வியாழக்கிழமை. தமிழ் வருடத்தில் சோபக்கிருது வருடம் ஆவணி மாதம் 28ஆம் நாள். இன்றைய தினம் அமாவாசை தினம் நண்பர்களே. இன்றைய தினம் தந்தை இல்லாதவர்கள் அவர்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு உகந்த ஒரு நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மற்றும் திருமண நாள் சுபதின வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த தினம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் ரொம்ப சூப்பராக வலுவாக இருக்குங்க. ஏன்னா பூர்வ புண்ணியஸ்தானத்துக்கு அதிபதியான சந்திர பகவான் வலுவான நிலையில் ஆட்சி பலம் பெற்றுள்ளார். மேலும் இந்த தினம் 2ஆம் இடத்துல குரு ராகு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. 11ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். 5ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருப்பது நல்ல யோகம். 6ஆம் இடத்துல 3 கிரக சேர்க்கையாக புதன், சந்திரன், சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது. ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு குடும்பத்தில் புதிதாக சில புதிய வரவுகள், புதிய மெம்பர் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இளம் தம்பதியராக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இப்பொழுது புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. எனவே வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு நல்ல யோகமான செய்திகள் இன்றைய தினம் உங்களுக்கு வந்து சேரும். மேலும் வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் வியாபாரத்தில் நல்ல தனலாபம் கணிசமாக கிடைக்கக்கூடிய நல்ல யோகமான சூழ்நிலை இருக்கிறது. சந்தோஷமான ஒரு நாள். இன்றைய தினம் வருமானம் ஈட்டக்கூடிய வியாபாரிகளுக்கு இன்னைக்கு அதிகமான மகிழ்ச்சிகள் கிடைக்கும். காரியங்களை மிக மிக சிறப்பாக வெற்றிகரமாக முடிக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கு நண்பர்களே. உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகக்கூடிய நல்ல யோகம் உங்களுக்கு அதன் மூலமாக ஏற்படுகிறது. மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு அதிகமான நன்மைகள் உண்டுங்க. உங்கள் குழந்தைகள் செய்யக்கூடிய சிறப்பான செயல்பாடுகள் மூலமாக பெற்றோர்களுக்கும் அதாவது உங்களுக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சிகள் நிறைந்த ஒரு அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் பெருமையான ஒரு நாள் சொல்லலாம். உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் நீங்கள் செய்து கொடுக்க முடியும். மேலும் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல பெருமை மிக்க தருணங்கள் ஏற்படும். எனவே இந்த தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாள். குடும்பத்திலும் உங்களுக்கு அமைதி பெருகும். குடும்பத்தில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் வீட்டிற்கு என்னென்ன பொருட்கள் வேண்டும் அப்படின்றத நீங்கள் அனலைஸ் பண்ணி புதிதாக வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய யோகம், அந்த மாதிரி சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் ஜாப் பர்மனன்ட் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினம் வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் சொத்து சம்பந்தமான வழக்குகளில் இப்போது சாதகமான முடிவுகளை பெறுவீங்க. எனவே சொத்து சம்பந்தமாக ஏதாவது கோர்ட் கேஸ் நிலுவையில் இருக்கு அப்படின்னா இப்போது அது உங்களுக்கு சாதகமாக நல்ல திருப்பங்களை பெறக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் எதிர்பார்த்து காத்திருந்த சில கடன் உதவிகள் உங்களுக்கு கைக்கு கிடைக்கிறதுனால தேவையான கடன் உதவிகள் கிடைத்து மன நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பேசும்போது மட்டும் கொஞ்சம் நிதானம் வேணும் நண்பர்களே. பேசும்போது அவசரப்படக்கூடாது, தேவையில்லாத விஷயங்கள்லாம் பேசக்கூடாது. ஸோ பேச்சை இன்னைக்கு கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. எழுத்து இலக்கியம் சார்ந்த பணிகளில் அதிகமான ஈடுபாடு ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். எனவே அந்த மாதிரி துறையில் இருக்கவங்களுக்கு, அதை எழுத்து துறையில் இலக்கியம் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் சொல்லலாம். இன்றைய தினம் முயற்சிக்கிறப்ப நல்ல புதிய வேலைகள் அமைங்கிறதுனால வேலை தேடும் இளைஞர்கள் இந்த தினம் சோர்வடையாமல் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான முயற்சிகளை தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சிறந்த வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. இன்டர்வியூ எதுவும் மிஸ் பண்ணாமல் உங்கள் வேலை தேடும் முயற்சிகளுக்கு சுணக்கம் காட்டாமல் இன்றைய தினம் நீங்கள் வேலைவாய்ப்புக்காக முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். மனதளவில் புதிய புதிய உற்சாகம் இன்னைக்கு உங்களுக்கு நிறைய கிடைக்கும். எனவே புதிய தெம்போடு நீங்கள் செயல்படக்கூடிய யோகமான தினமாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. இன்றைய தினம் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களாகட்டும், உங்கள் உறவினர்களாகட்டும், சொந்த பந்தங்களாகட்டும், உங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க முதற்கொண்டு அவங்களுடைய விருப்பங்கள் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் இருக்கிறது. எனவே அற்புதமான ஒரு நாள். இன்றைய தினம் உங்கள் மனக்கொருந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே. இன்றைய தினம் சில சிக்கல்கள் இருக்குது அப்படின்னா அந்த சிக்கல்களை பெரிதாக்காமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக அதில் கொஞ்சம் கூடுதல் முயற்சிகள் செய்யுங்க. இன்றைய தினம் நீங்கள் எந்த காரணம் கொண்டும் இன்றைய தினம் உங்கள் மனக்கொருந்த காதலரை நீங்கள் கேலி கிண்டல் பண்ணிடக்கூடாதுங்க. அதுலேயும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம். ஸோ இன்னைக்கு காதல் வாழ்க்கையில் பொறுமை தேவை நண்பர்களே. மாலை நேரம் உங்கள் குழந்தைகள் மூலமாக பிரகாசமாக மாறக்கூடிய யோகம் இருக்குது நண்பர்களே. மிக மிக சிறப்பான ஒரு உற்சாகமான ஒரு சூழ்நிலை உங்கள் குழந்தைகள் மூலமாக மாலை நேரம் உங்களுக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள்
ஏற்படுத்தி தரும். இந்த தினம் வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு ரீசார்ஜ் மாதிரி அவங்க குழந்தைகளோட இருக்கிறது. ஸோ உடலுக்கு ரீசார்ஜ் பண்ணணும் அப்படின்னா உங்கள் குழந்தைகளோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. அருமையான டின்னர் சாப்பிடுங்க. அற்புதமான ஒரு நாளுக்கு இன்னைக்கு நீங்கள் மாற்றிக்க முடியும். உட்காந்து குடும்பம் முழுவதும் உட்காந்து ஒன்றாக சாப்பிடுவது நல்லது. இரவு உணவையாவது அட்லீஸ்ட் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடுவதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே. இந்த தினம் கடந்த காலங்களில் வியாபாரிகள் ஏதாவது முதலீடு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதனுடைய பலன் இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும். எனவே வியாபாரிகளுக்கு பழைய முதலீடுகள் மூலமாக இன்னைக்கு லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. இந்த தினம் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்குங்க. ஏன்னா இன்றைய தினம் அதிகமான ஆனந்தத்தை தருவதற்கு உங்கள் வாழ்க்கை துணைவர் அதிகமான முயற்சிகள் எடுக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படும் போது அது கைமீறி போகாமல் நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்றைய தினம் உங்களுக்கு புத்தகங்கள் படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. இன்றைய தினம் ஒரு நாள் முழுக்க கூட நீங்கள் விட்ட ஒரு ரூம்ல உட்காந்து புத்தகங்கள் படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு நாள் இன்றைய தினம். அலுவலக பணிகளில் மற்ற நாட்களை விட இன்னைக்கு இன்றைய தினம் நல்ல ஒரு புரிதல் உங்கள் சக ஊழியர்கள் கூட ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க. எனக்கு கூட பணிபுரியக்கூடிய ஊழியர்களை புரிந்து கொண்டு செயல்படுவீங்க. இன்றைய தினம் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் கேலி கிண்டல் பெண்களை செய்துவிட வேண்டாம். அதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு அதன் மூலமாக தான் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளுங்க. இன்றைய தினம் பேச்சுக்களை நிதானமாக நீங்கள் செயல்படுறதும் நல்லது. சொத்துக்களுக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்கும். மனதளவில் உற்சாகம் பிறக்கும். புதிய வேலைவாய்ப்புகள் கிடைக்கும். தேவையான கடன் உதவிகள் எல்லாமே அமையும். அற்புதமான ஒரு நாள். வசதி வாய்ப்புகள் எல்லாமே பெருகும். சின்ன சின்ன வருமான பற்றாக்குறை ஏற்பட்டாலும் அதை நீங்கள் சமாளிச்சிருவீங்க. உங்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணுங்கிற எண்ணம் ஏற்படும். ஜாப்ல வந்து அலுவலக பணியில் நல்ல ஒரு பர்மனெண்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள். இந்த தினம் உதவிகள் நிறைந்த நாள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க. இன்றைக்கி தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் வயலட் கலரை நீங்கள் பயன்படுத்துங்க. வயலட் கலர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும். மேலும் நம்பர் 1 நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமையக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது மீனராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு நீங்கள் சொத்து வழக்குகள் ஏதாவது கோர்ட் கேஸ் பெண்டிங் நிறைவே இருக்கு அப்படின்னா சொத்துக்கள் சம்பந்தமான பஞ்சாயத்துகள் எல்லாம் இன்னைக்கு நீங்க உங்க கோர்ட் கேஸ் சம்பந்தமான வழக்குகள்ல உங்களுக்கு சொத்து தொடர்பான வழக்குகள்ல இன்னைக்கு சாதகமான நல்ல முடிவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிற நண்பர்களே. மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் பேச்சுக்கள்ல நீங்க கொஞ்சம் நிதானமா செயல்படுறது நல்லது. இந்த தினம் அவசரப்பட்டு எதுவும் உளறி கொட்டுறதை விட அமைதியா இருக்கிறது பெட்டர் நண்பர்களே. ஸோ பேச்சுக்களை நிதானத்தை காட்டுங்க. இந்த தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள். பேச்சில் கவனம் தேவை. உத்திரட்டாதி நட்சத்திர நண்பர்களுக்கு இன்னைக்கு நெருக்கமான நண்பர்கள் உறவினர்களுடைய விருப்பங்களை நீங்கள் அறிந்து நிறைவேற்றிகளை இயக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு உதவி செய்து அதன் மூலமாக நீங்களும் திருப்தி பெறுவீங்க. மனதளவில் உங்களுக்கு புதிய உத்வேகம் ஏற்படக்கூடிய சுறுசுறுப்பான மகிழ்ச்சியான ஒரு நாள். இன்றைய தினம் மற்றவங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு நாள். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு மனதளவில் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படக்கூடிய வகையில் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம். புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப நல்ல புதிய வேலைகளும் அமைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே வேலைவாய்ப்பிற்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் அல்லது வேலை மாற்றத்திற்கு முயற்சி செய்யக்கூடிய அன்பர்கள் இன்றைய தினம் முயற்சித்து பார்க்கிறது நல்லது. எதிர்பார்த்த இந்த கடன் உதவிகள் எல்லாமே இன்னைக்கு சிறப்பாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே மகிழ்ச்சியான வெற்றிகரமான ஒரு நாள். வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாள். கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆனந்தமான ஒரு நாளுங்க. வெற்றிகரமான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.